நீ துன்புறுத்தும் இயேசு நானே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீ துன்புறுத்தும் இயேசு நானே. எதை செய்தாலும் யாருக்கு செய்தாலும் அது கடவுளுக்கு செய்வதாய் மாறுகிறது. நன்மை செய்தாலும் அது கடவுளுக்கு செய்வது தான், தீமை செய்தாலும் அது கடவுளுக்கு செய்வதுதான். 1 யோவான் 4:19-20 வாசிப்பது போல, கண்ணால் காணும் மனிதனை அன்பு செய்ய முடியாதபடி கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது. மனிதனை அன்பு செய்வதன் வழியாக தான் கடவுளை அன்பு செய்ய முடியும். அப்போ மனிதனுக்கு ஒரு செய்கை செய்கின்ற பொழுது நன்மையோ தீமையோ அது கடவுளுக்குரியதாய் மாறுகிறது பிரியமானவர்களே. ஆகவே தான் மத்தேயு நற்செய்தி 25:35 வாசிக்கிறோம், 40 வாசிக்கிறோம், சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் இவற்றை செய்தபடலாம் எனக்கே செய்தீர்கள். அப்போ பவுல் அந்த மக்களை துன்புறுத்துகின்ற பொழுது, நீ இந்த மக்களை துன்புறுத்தவில்லை, என்னைத்தான் துன்புறுத்துகிறாய் என்று இயேசு பெருமான் சொன்னார். பிரியமானவர்களே, நாம் செய்கிற செயல் நன்மையாய் மாறட்டும், அது கடவுளுக்குரியதாய் மாறட்டும். அதனால தான் திருப்பாடல் 143:10 வாசிக்கிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார ஆண்டவர். திருப்பாடல் 3 நீதிமொழி 3:6 வாசிக்கிறோம், அருமையான வார்த்தை. அங்கே சொல்கிறார், நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யுங்கள். இத்தகைய மனோபாவத்தோடு நாம் செயலாற்றினோம் என்று சொன்னால் நம்முடைய செய்கையெல்லாம் நன்மையாய் மாறும், அது கடவுளுக்கு செய்வதாய் மாறும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.